கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் மகிழ வெட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடிக்கு, சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள் ஜெயிக்காதபடிக்கு, சத்துருக்கள் விரோதமான செயல்கள், விரோதமான காரியங்கள், அவர்களுடைய ஆலோசனைகள் முறியடிக்கப்படுகிற ஒரு சங்கீதம் இது. தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நம்மை போற்றுவேன். சங்கீதம் 25:2 கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மா உயர்த்துகிறேன், என் தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. சங்கீதக்காரருடைய ஏக்கங்கள், தாகங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதோடு கர்த்தர் இருந்து சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை அவர் ஏற்படுத்தி தாவீதுக்கு மாபெரும் வெற்றியை கட்டளையிட்டதை இங்கே தாவீது துதிக்கிறார். பாருங்க என் அன்புக்குரியவர்களே, சத்துரு உங்களை மேற்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். சத்துரு பிடியிலிருந்து, சத்துரு கையிலிருந்து, பிசாசின் அந்தகார கிரியிலிருந்து நம்மளை விடுவித்தவர் மறுபடியும் ஒரு நாளும் அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். மறுபடியும் சத்துரு நம்மளை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். சத்துரு உங்களை அழிக்கவோ, உங்களை தாக்கவோ, உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கவோ ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவனை ஜெயிக்கிறதற்குரிய, அவனை மேற்கொள்வதற்குரிய அபிஷேகத்தை, அதற்குரிய வெற்றியின் துதியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆகினாலே நீங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். சத்துரு உங்களுக்கு முன்பாக விழுந்து போவானே கண்டி, நீங்கள் ஒரு நாளும் அவனுக்கு முன்பாக விழுந்து போக மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருப்பீர்கள், தேவனை துதித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய வெற்றியின் மகிழ்ச்சி உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும். பாருங்க, தேவனை துதித்து கொண்டே இருங்க, ஆராதித்து கொண்டே இருங்க. தாவீதை போல கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 சாமுவேல் 2:9 அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லைங்க. பலத்தை வைத்து, பராக்கிரமத்தை வைத்து எவனும் தேவனுடைய பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. பணபலம், அதிகார பலம், ஞான பலம், படிப்பு பலம், இல்ல உறவுகள் பலத்தை வைத்து, சத்துருக்கள் பலத்தை வைத்து, மந்திர சூனியங்கள் பலத்தை வைத்து, இல்ல பயங்கரமான ஒரு அதிகாரங்கள் இருக்கு என்கிட்ட, நான் பெரிய ஆள் என்கிற பலத்தை வைத்து ஒரு நாளும் பரிசுத்தவான்களை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஒருவரும் மேற்கொள்ள முடியாதுங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாப்பாருங்க. எங்க அண்ணால் எவ்வளவு மகிழ்ச்சியா சொல்றாங்க பாருங்க, எந்த ஒரு பலனும் தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை
மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் அசைக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார், மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ரா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ண வருகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு, தேவன் கொடுத்த வார்த்தையை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்தார். அவர்கள் போகிற பிரயாணத்தை தடை பண்ணும்படி வந்தார். அவர்கள் போகிற காரியத்தை தேவன் அவர்களுக்கு வாய்க்க பண்ணின, அவர்களுக்கு பாதை உண்டு பண்ணின அந்த பாதையை அவன் தடுத்து நிறுத்தும்படி வந்தார். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்களை, வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே உட்காருகிற, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறுங்க. எந்த அமலேக்கியனும் எந்த சத்துரு தடுக்க முடியாதுங்க. மோசே கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது யாத்ராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே அசந்து போனார். காலை தொடங்கி மாலை வரைக்குங்க கரங்களை உயர்த்தி கொண்டே இருந்தார். ஏனென்றால் ஜெயம் வேண்டும், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், என் ஜனங்கள் தேவனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரங்க, ஒரு பெரிய பாரம் மோசேக்கு இருந்தது. அந்த பாரத்தினாலதான் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையாய் கையை உயர்த்திட்டு இருந்தாருங்க. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற, தேவனுடைய கரத்தை, அவருக்கு பரலோகத்துக்கு முன்பாக கரத்தை நோக்கி கரத்தை நீட்டுகிற, தேவனுடைய கரத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில யெகோவா நிசி செயல்படுவார். யெகோவா நிசி இறங்கி வருவார். தடைகளை உடைப்பார், தகைக்கரைகளை உடைப்பார். தடையா நிற்கிற எல்லா செயல்களை கர்த்தர் அழிப்பார். அமலேக்கனா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். தேவ சமூகத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி நில்லுங்கள். தேவனை நோக்கி உங்கள் சத்தத்தை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள், அவருடைய பரத்தை நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும்படி அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். யெகோவா நிசியாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அடுத்து சொல்ற பாருங்க, 1 சாமுவேல் 17:50 வேளா பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை ஜெயிக்க ஒருவருக்கு முடியலங்க. ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது நாமத்தினால வர்றாரு. கர்த்தருடைய நாமத்தினால நின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லப்படுகிற இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. அவன் மேல் ஏறி அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வாங்கி போட்டான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன்னு சொன்னாருங்க தாவீது. கர்த்தருடைய நாமத்தினால, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால நிற்கிறோமோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால போகிறோமோ, அவர்களால மாத்திரம்தாங்க கோலியாத்தை ஜெயிக்க முடியும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கர்த்தருடைய ஆவியை பெற்ற தாவீது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதுங்க, தேவனுடைய நாமத்தினால போறாங்க. கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினால கட்டளையிடுறாரு. கர்த்தர் இன்றைக்கு நிச்சயம் ஜெயம் கொடுப்பார் என்று சொல்றாரு. அவருடைய விசுவாசம், அவருக்குள் இருந்த தேவ கிருபைங்க. அதே தாவீது சங்கீதம் 129:2 சொல்றாரு, என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். தாவீது தன் வாழ்க்கை தேவன் மேல் சார்ந்து கொள்கிறார். கர்த்தரை நம்பி வாழ்றாங்க. தேவனுடைய நாமத்தையே சொல்லி துதிக்கிறாரு. சிறுவயது முதல் கொண்டு அநேக தரம் அவரை நெருக்கி கொண்டே இருந்தாங்க, நெருங்கிட்டே இருந்தாங்க. அவரை கொல்லணும், அவரை அழிக்கணும், அவர் எழும்பு விடாதபடி தடுக்கணும். அவனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறக்கூடாது, அபிஷேகம் நிறைவேறக்கூடாது, தேவன் சொன்ன திட்டங்கள் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு எதிர்ப்புங்க. ஆனால் கர்த்தர் நிறைவேற்றினாருங்க. சவுல் எழும்பினார்.
கோலியாத் எழுப்பினார், அவருடைய மகன் அப்சலோம் எழுப்பினார், சிமேய் எழுப்பினார், ஏராளமான மக்கள் எழுப்பினார்கள். ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொண்ட தாவீது, கர்த்தர் புத்திமானாய், பாருங்க, தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 சாமுவேல் 18:14 சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அவர் புத்திமானாய் நடக்கிறார், கர்த்தர் அவரோடு கூட அந்த ஜெயத்தை கொடுக்கிறாருங்க. கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியாலே, அவருடைய அபிஷேக தைலம் அவர் மேல் இருந்தபடினாலே சத்துருக்கள் மேற்கொள்ள முடியல. தாவீது வாழ்ந்து கொண்டே இருந்தாருங்க, தாவீது வாழ்ந்து கொண்டே இருந்தாருங்க. சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எஸ்தர் 9:1 நாம் வாசிக்கும் பொழுது, ராஜாவின் வார்த்தைப்படியே அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மரணத்தை எழுதினான். ஆமான் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக பெரிய சத்ருவாய் எழுப்பினான். ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய திட்டங்களை தீட்டினான், பெரிய தீர்மானங்களை கொண்டு வந்தான். ஒரே நாளிலே யூதர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமானுடைய திட்டங்களும் ராஜாவுடைய முத்திரை மோதிரங்களும் அனுப்பப்பட்ட எல்லா தேசங்களிலும் காகிதங்கள் அனுப்பப்பட்டதுங்க. ஆனால் அவைகளையே மாற்றி எழுத, அவைகளை கிறுக்கி போட, அவைகளையே ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுங்க, ஒரு சூழ்நிலை அமைந்தது. என்ன தெரியுமா? எஸ்தரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் 3 நாள் உபவாசி ஜெபித்தார்கள். இந்த 3 நாள் உபவாச ஜெபம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததுங்க. துக்கம் மாறினது, கண்ணீர் மாறினது, புலம்பல் மாறினதுங்க. எல்லாரும் விருந்து கொண்டாடினார்கள். காரணம், சத்துரு மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார், ஆனால் சத்ருவால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமானை கர்த்தர் அழித்து போட்டு மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்திட்டார். எஸ்தரை கர்த்தர் உயர்த்திட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உயர்த்திட்டாருங்க. எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணினாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டினாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, கர்த்தர் தீர்மானம் பண்ணத்தான் நடக்கும். கர்த்தர் தீர்மானம் பண்ணத்தான் நடக்கும். கர்த்தர் நீங்கள் வாழுவீர்கள், நீங்கள் சுகமா இருப்பீர்கள், மகிழ்ச்சியா இருப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய வேதனைகள் நீங்கும், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதான அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்வார். சஞ்சலம் சந்தோஷமாக, அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறின நாளாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டாடத்தக்கதான கர்த்தர் சத்துருவுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாருங்க. அடுத்து எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னா ஒருவரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் நம்மளை மேற்கொள்ள முடியாதுங்க. ஆமா, எரேமியா 15:20 சொல்ற, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாங்க. சிறு வயதிலே தேவன் எரேமியாவை தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு தேவன் பரிசுத்தப்படுத்தி அழைத்தார்கள், தெரிந்து கொண்டாருங்க. அவர் சிறு பையனா இருக்கிறனால பயந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், ராஜாவுக்கு விரோதமாய், பிரபுக்களுக்கு விரோதமாய், ஆசாரியர்களுக்கு விரோதமாய், மூப்பர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லணுங்க. அவர்கள் செய்கிற பாவங்களை, அக்கிரமங்களை, அவர்கள் தேவனை விட்டு விலகின காரியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆசீர்வாதத்தை அல்லங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுடைய ராஜாக்களும் பிரபுக்களும் செய்கிற, அவர்கள் தங்கள் மீது அழிவை கொண்டு வருகிறதை எச்சரித்து அவர்களை மனம் திரும்ப செய்கிறதற்காக எச்சரிப்பின் வார்த்தையை, தேவனுடைய கோபத்தின் வார்த்தையை, உக்கிரகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தணுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. ஒருவரும் எரேமியாவை மேற்கொள்ள முடியலங்க. ஒருவரும் எரேமியாவை மேற்கொள்ள முடியல. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நேபுகாத்நேச்சரே வந்து அவர் ஆச்சரியப்பட்டாருங்க.
கர்த்தர் அந்த அளவுக்கு எரேமியாவை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேசிக்கொள்ளாமல் தேவன் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரமே சொன்ன பரிசுத்தவான் எரேமியா. நீங்களும் தேவனுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிற வார்த்தையை பேசுங்கள். உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு பிடித்த வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுங்கள். அடுத்து மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுங்க. என்ன, சபையை கர்த்தர் கட்டுகிறார். சபையை இயேசு கிறிஸ்து கட்டியிருக்காருங்க. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறது சபை. சபை தேவ பரிசுத்தத்தால் நிரம்பி இருக்குதுங்க. சபையை பிசாசோ உலகத்தாரை எந்த ஒரு அதிகாரமும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சபை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாய் முளைக்கல்லாய் இருக்கிறார். பலியாகி கிறிஸ்து மீது நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அவருக்குள் வேறு கொண்டிருக்கிறோம். ஒருவர் அசைக்க முடியாதுங்க. அந்த பாருங்க, லூக்கா 10:19 இது சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எல்லாத்தையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதனால்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியின் மேல் இறங்கும் பொழுது அவர்கள் எழுப்பி பிரசவம் பண்ணினார்கள். எதிர்த்தவர்கள் மேற்கொள்ள முடியல. சிலுவையில் அடித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ள முடியல. அவர் உயிரோடு எழுப்பி தரிசனம் கொடுத்தாருங்க. அந்த தரிசனத்தை மேற்கொள்ள முடியல. கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை யாரும் மேற்கொள்ள முடியல. அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரை மேற்கொள்ள முடியல. கர்த்தருடைய கிருபைகளை மேற்கொள்ள முடியாதுங்க. அப்போஸ்தலர் 19:20 சொல்லுமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. சபையை மேற்கொள்ள பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. சபையை பிசாசு ஒரு நாளும் அவனுடைய அதிகாரத்தை வைத்து அவனால் மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு அதிகாரிகளாலும் சபையை ஒன்றும் செய்ய முடியாது. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சபையை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. சபையை திடப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. சபையை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. சபை இன்றைக்கு வளர்க்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. சபை இன்றைக்கு கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறது என்றால் அதற்கு ஆவியானவர் அதற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் சபைக்குள் இருக்கிறது. தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து சபையினுடைய நாமக்காரராக இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து சபைக்கு எல்லாமா இருக்கிறபடினாலே அவருடைய மகிமையோட வல்லமையும் அவருடைய வெளிப்பாடுகளோட வார்த்தைகளும் வெளிப்படுகிறதுனாலே சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைமை கண்டி, நாளுக்கு நாள் அது பெருகி கொண்டே இருக்குமே கண்டி, சபையை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் பூட்டி போட முடியாது, ஒருவரும் அடைத்து போட முடியாதுங்க. ஏனென்றால் சபையிலே தேவன் இருக்கிறார், சபையிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், சபையிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். சில பேர் எழுப்பினாலும் சரி சபையை எதிர்த்து சபையை மேற்கொள்ள முடியாது, உடைக்க முடியாது, அழிக்க முடியாதுங்க. இதுவரைக்கும் எழுப்பினவர்கள் அழிஞ்சு போனாங்க. சபையை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் சபையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஜெயத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நில்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து நில்லுங்க. சபையில பெற்ற அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர்களை நிலைத்திருங்க. சபையை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. உங்களை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கண்கள் விட்டு ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றேன்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை உண்ட பண்ணுவீராக. ஆண்டவரே, நீ சொல்லிருக்கிறீர் ஒருவர் உங்களை மேற்கொள்ள முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை வார்த்தையை சுதந்திரிப்பாய். ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. உபவாசித்து ஜெபித்து பார், ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்தில் நின்று பார், ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாது.
பரிசுத்தாவினால் நிரம்பி நின்று பார், ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாது. தேவன் அழைத்த அழைப்பில் நின்று பார், ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.